என்னோடய வாழ்க்கையில் ஒரு 3 முக்கியமான காரியம் நடந்துச்சு. அதில் வந்து ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இந்த நாளில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய மகள் 2வது மகள் வந்து நாகர்கோவிலில் இருக்கிறாள். அவர் முதல் குழந்தை பெறுவதற்காக எங்கள் வீட்டுக்கு வந்தால் அவளுக்கு செங்கல்பட்டில் தான் பிரசவம் நடந்துச்சு. அதன் பிறகு எங்களை விட்டு போகிறதுக்கு அவள் மனசு இல்லையோ, கொஞ்ச நாள் இருக்கணும்னு நினச்சாலோ என்னன்னு தெரியல, ஒரு 4 வருடம் எங்களோடய இருந்தால். அப்படியே கணவனும் இங்கே வந்து விட்டார்கள், சென்னையில் வேலை செய்தாங்க. அப்போ ஒரு 4 வருஷம் இருக்கும்போது 4 வருஷம் கழிந்து என் மகள் அவருடைய ஊருக்கு போகணும். மறுபடியும் நாகர்கோவிலுக்கு போனோம். போகும்போது பெண்கள் பெட்டி தான் உங்களுக்கு தெரியுமா, ஒரு 6 சூட்கேஸ் நிறையா துணி கிணி எல்லாம் அவங்க ட்ரெஸ்ஸு. ஒரு பெட்டியில் வந்து துணியும் வச்சு அவள் வந்து சர்டிஃபிகேட் அவ்வளோத்தையும் ஒரு கவரில் வச்சு, ஒரு இதில் ஃபைலில் வச்சு, ஒரு பெட்டியில் எல்லாம் வந்து வருது. நாங்கள் வந்து என்ன நினச்சோம், ட்ரெயினில் பஸ்ஸில் தான் அனுப்பணும், இல்லைன்னா கார் பிடிச்சி அனுப்பணும்னு யோசித்தோம். அப்போ என்ன ஆச்சுன்னா, மூத்த மகா என்ன பண்ணால் திருநெல்வேலிக்கு போனான். சரி, அப்போ போகும்போது நான் அவளையும் கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொன்னதுனால எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். வந்துச்சு டெம்போ ட்ராவலர் அந்த வண்டி. அதில் வந்து மேலே என்ன பண்ணோம், எல்லாத்தையும் சூட்கேஸ்லாம் வச்சு கட்டிட்டு, ஜுவல்ஸ் மட்டும் என்ன பண்ணிட்டா ஒரு ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டா. என்ன நடந்துச்சுன்னா, மதுரை பக்கம் அந்த டெம்போ ட்ராவலர் போகும்போது ஒருத்தன் ஏறி அவ்வளோ சூட்கேஸையும் இறக்கிட்டான். ஒருவேளை டிரைவருக்கு தெரியுமா தெரியாதா, இவங்க வந்து மதுரையில் ஒருத்தர் டீ சாப்பிடும் போது பார்க்குறாங்க, எல்லாம் தார்பாயெல்லாம் அறந்து கிடக்குது, சூட்கேஸ் ஒரு சூட்கேஸும் கிடையாது. அங்கேருந்து அழுதுகிட்டே திருநெல்வேலி வரவே போயிருக்கா. திருநெல்வேலியில் என்னுடைய மனைவியுடைய அக்கா அங்கே இருக்காங்க. அவளுக்கு விடுக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸோடு கிடையாது, அவ்வளோ போயிடுச்சு. போனவுடனே சரின்னு சொல்லிட்டு அங்கே இருந்திருக்கா. அதுக்கு அவங்க என்னுடைய மருமகன் வந்து திருநெல்வேலிக்கு வந்துட்டு, சரி போய் பார்க்க போகலாம், மதுரை அந்த இடத்துக்கு போய் பார்க்க போகலான்னு சொன்னால், போய் அங்கே போய் ஒரு கார் பிடிச்சிட்டு போனாங்க. எனக்கு என்னென்னா, என் பேரன் 4 வயசு, அவனையும் கூப்பிட்டு போனாங்க. அப்போ தான் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவனை ஏன் கூப்பிட்டு போனோம், அவனை திருநெல்வேலி விட்டு போக வேண்டியதானே, இவங்க ஏன் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. போயிட்டு பார்க்கும்போது ஒரே ஒரு சூட்கேஸ் மட்டும் எரிச்சு, அது உள்ளுக்குள்ள முக்கியமான இது மட்டும் எடுத்துகிட்டு ஒரு சூட்கேஸ் மட்டும் எரிச்சிட்டு போட்டிருக்காங்க ரோட்டில். அதுக்கு பிறகு மற்றதெல்லாம் தேடும்போது ஒருத்தன் வந்திருக்கிறான், நான் உங்களை வந்து இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், அங்கே தான் இருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் இவங்களும் பின்னால் போயிருக்காங்க. பின்னால் என் மருமகன், மகா, பேரன் 3 பேரும் போயிருக்காங்க. போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க, போய் பார்த்துட்டு திரும்பி வந்துட்டாங்க. வரும்போது ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க, ஏன் அவங்க கூட நீங்கள் போனீங்க, மோசமான பசங்களாச்சு அவங்களெலாம், ஏன் போனீங்க அப்படின்னு. யாரும் தெரியாது. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட்டு வந்து இதெல்லாம் வந்து எங்கள் ஏரியா கிடையாது இப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுவுமே பண்ண முடியல. முக்கியமாக என்ன, துணியெல்லாம் போனாலும் போய்ட்டு எங்களுக்கு அவளே கிடையாது. அவள் சர்டிஃபிகேட்டு என்னுடைய பேரப்பையனுடைய பெர்த் சர்டிஃபிகேட்லேருந்து என் மகா படித்த அத்தனை சர்டிஃபிகேட்டும் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் வந்துட்டா. அழுதுகிட்டே எனக்கு ஃபோன் பண்ணா, அப்பா ஏதாவது பாருங்கப்பா அப்படின்ட்டு. நான் வந்து இந்த லிட்டில் ஜாக்கி அப்படின்னு ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணான். ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் மாதிரி கிடைக்குமா, ஜெராக்ஸோடு கிடையாது எதுவுமே. சர்டிஃபிகேட்டு வந்து நாமமே அது இல்லாமல் போயிடுச்சு பாருங்க. அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணோன்னா அங்கே வந்து அவள் வேலைக்கு சேரக்கு முன்னால் ஒரு ரிசீம் ஒன்று கொடுப்பாங்கள்ல, அது கொடுக்கும்போது சரி அதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்கூல் ஓனர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அவர்கிட்ட போனால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணான் கிட்டத்தட்ட 4 வருஷம், லிட்டில் ஜாக்கிங்கிற ஸ்கூலில். அவர் போனால் எல்லாம் தேடி பார்த்தாங்க. சொன்னாங்க, ஒரு 2 வருஷம் பார்ப்போம், அதுக்கு எங்கே போச்சுன்னே தெரியாமல் போயிடும், எதுவுமே கிடைக்கல. அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும், கடைசி நேரத்தில் ஆண்டவரே எப்படியாவது என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு வழி காமிங்க அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, அப்பா நானும் என்னுடைய கணவனாரும் அப்போ என் மருமகனும் என் வீட்டுக்கு வரோம், வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெறப்பட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. பஸ்ஸில் வரும்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் ஒன்று வந்திருக்குது. ஒரு ஃபைல் வந்து ஏன்ட்ட இருக்குது. அதில் வந்து நிறைய சர்டிஃபிகேட்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது.
நீங்கள் வந்து அதை வந்து வாங்கிடுறீங்களா அப்படின்னு சொன்னோன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனே ரிட்டர்ன் திருநெல்வேலிக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி கிடையாது, என்னுடைய ஒய்ஃபுடைய அக்கா இருக்காங்க. அங்கே போயிட்டு அங்கேருந்து பரப்பிட்டு என் மருமகன் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சேஃப்டிக்கு ஒரு 10 பேரை கூப்பிட்டுக்கிட்டு மதுரை பஸ் ஸ்டாண்டில் டைம் சொல்லியிருக்கான், 4 o'clock ஈவினிங் 4 o'clock வாங்க வந்து நில்லுங்க, உங்களுக்கு நான் அதெல்லாம் கொடுத்துட்டு நான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 10 பேரை கூப்பிட்டு போயிருக்காரு. யாரையும் பக்கத்தில் வராண்டாம், நான் மட்டும் நிற்கிறேன், நீங்கள் அங்கங்கே நில்லுங்க, சப்போஸ் ஏதாவது என்னை கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுருக்காரு. கரெக்டாக 4 மணிக்கு 2 பேர் பைக்கில் வந்திருக்காங்க. வந்தவுடனே ஃபைலை வந்து என் மருமகன் என் கையில் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு உடனே என் மருமகன் கேட்டிருக்காங்க, டீ சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு பரப்பிட்டாங்க. சினிமாவில் நடக்கிற மாதிரி இருக்குல்ல இதெல்லாம். என்னுடைய வாழ்க்கையில் அது நடந்துச்சு. சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறா என் மகா, அழுதுகிட்டே ஃபோன் பண்ணுறா, அப்பா ஆண்டவர் எனக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டாருப்பா அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு நான் சொல்கிறேன், ஏம்மா உன்னோட சர்டிஃபிகேட் அவ்வளோத்தையும் ஒரு ஜெராக்ஸ் ஒரு செட் எடுத்து வைம்மா, அப்பாட்ட ஒன்று கூட நீ ஒன்று வச்சுக்கம்மா அப்படின்ட்டு. ஆண்டவர் அற்புதம் பண்ணார், ஒரு பெரிய அற்புதம். நம்ம அதுக்குரிய எப்படி இருந்தால் என்ன இதை நடத்தின ஆண்டவர் என்ன எதுனாலும் செய்வார் என்ன. அதுக்கு பிறகு நாகர்கோவிலில் அந்த சர்டிஃபிகேட் இருந்ததுனால ராஜா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அப்படின்ட்டு நாகர்கோவிலில் ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டு அந்த ஸ்கூலில் இப்போ பிரின்ஸிபலாக இருக்கிறா. நாகர்கோவில் ராஜா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் பிரின்ஸிபலாக இருக்கிறா. ஆண்டவர் அப்படியாக உயர்த்தினார். என் வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான ஒரு சாட்சி பார்த்துருங்க. நினச்சி கூட பார்க்க முடியாத, வேறு எதுவுமே கிடைக்கல, வேறு எந்த பட்டு படத்துக்கு எந்த ட்ரெஸ்ஸும் ஒன்றும் கிடைக்கல, ஆனால் அந்த சர்டிஃபிகேட் மட்டும் கிடச்சி. அது எப்படி எங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஏன்னா இந்த நாளில் இந்த சாட்சியை பகிர்ந்துக்குள்ள இருக்குது. இன்னும் 2 முக்கியமான சாட்சி இருக்குது, நான் ஒரு நாள் அதை நான் சொல்கிறேன். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மைகள், அவருடைய ஊழியத்தை நாம் செய்யும்போது அவர் நம்ம நினைக்கிறதுக்கும் நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக. நான் வந்து அந்த சர்டிஃபிகேட்டை நான் பார்க்குறேன், இவன் பெர்த் சர்டிஃபிகேட்லேருந்து யார், என் பேரன் பெர்த் சர்டிஃபிகேட்லேருந்து அவள் படித்து எங்கே செங்கல்பட்டில் படித்தா, அந்த இதுலேருந்து 10th 12th அதுக்கு வாங்கின நிறைய சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கால ஸ்கூலில் படிக்கும்போது. என்ன காலேஜ் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜெல்லாம் படித்தா, என்னது உமன்ஸ் காலேஜ் எல்லாம் பார்த்தா இவ்வளோ இருக்குது பார்த்துருங்க. அதெல்லாம் நான் அலைஞ்சி வாங்கினா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் பாருங்கள். அலைஞ்சு வாங்க முடியுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்தாரு பாருங்க. ஒரு இதோட எரிச்சு போட்டிருக்கான், துணியெல்லாம் எரிச்சு போட்டிருக்கிறான். ஆனால் சர்டிஃபிகேட்டை மட்டும் ஆண்டவர் அவன்கிட்ட பேசி அந்த சர்டிஃபிகேட் மட்டும் எடுத்து வைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்த நாளிலே கிரேஸ் டிவி மூலமாக சொல்கிறேன், ஆண்டவரை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரை நான் நம்பும்போது இந்த உலகத்தில் நாம் நினைக்கிறதுக்கு மேலான காரியங்களை ஆண்டவர் செய்வார். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் இயேசு நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் இயேசு நீர் இருக்க பயமே இல்லை.
நீர் இருக்க பயமே இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பேன். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து